வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஹெலிகாப்டரில் ஆய்வு செய்த பிரதமர் மோடி அதனைத் தொடர்ந்து சூரல்மலை பகுதியின் நிலைமை மற்றும் மீட்புப் பணிகள் தொடர்பாகவும் கேட்டறிந்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ரகுவரன். விவரங்கள். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் தற்போது நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. குறிப்பாக பாத்தீங்கன்னா 12 மணிக்கு வயநாடு பகுதிக்கு வந்தவர் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். முதற்கட்டமாக ஹெலிகாப்டர் விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர் மூலமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 3 மாவட்டங்கள் 3 கிராமங்களில் எந்தெந்த பகுதிகளில் இந்த நிலச்சரிவு எந்தெந்த இடங்களில் கிராமங்கள் இருந்தது என்பது தொடர்பான பகுதிகள் எல்லாம் ஹெலிகாப்டர் மூலம் பார்த்த அவர் தற்போது சூரல்மலை இந்த பகுதியில் 550 வீடுகள் இருந்த சூரல்மலை கிராமம் தற்போது ஒரு கற்குவியலாக இருக்கிறது. அந்த பகுதியினை தற்போது அவர் நேரில் பார்த்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா அவருடன் கேரள மாநிலத்தினுடைய ஆளுநர் ஹரிஸ் மற்றும் கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் மாவட்ட அதிகாரி ஒருவர் வருவாய்த்துறை அதிகாரி ஒருவர் உள்ளிட்டோர் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மத்திய சுற்றுலாத்துறை இணை அமைச்சர் சுரேஷ் கோபி அவர்களும் தற்போது இருக்கிறார். இந்த பகுதிகளில் வீடுகள் எப்படி இருந்தன, அவைகள்லாம் எப்படி அழிந்திருக்கிறது என்பதை நேரில் பிரதமரிடம் விளக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கோம். இதன் பிறகு அதிகாரிகளுடன் ஒரு ரிவ்யூ மீட்டிங்கும் பிரதமருக்கு இருக்கு. எந்த பகுதிகளில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருந்தது, எது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்பாக ஒரு ரிவ்யூ மீட்டிங்கும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆய்வு பணியை பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டிருக்கிறார். முதலாவதாக சூரல்மலை பகுதியில் அமைக்கப்பட்ட ராணுவத்தினுடைய அந்த பாலம், இரும்பு பாலத்தின் அருகேயே தற்போது இந்த ஆய்வானது நடைபெற்றிருக்கிறது. பிரதமருடன் இந்திய ராணுவ அதிகாரிகள், கமாண்டோ அதிகாரிகளும் உடன் இருக்கிறார்கள். அவர்களும் மீட்பு பணியில் இருந்த சவால்கள், எப்படியெல்லாம் அதில் சிக்கியவர்கள் மீட்கப்பட்டார்கள் என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் தற்போது அவரிடம் சொல்லியிருக்கிறார்கள். சூரல்மலை பகுதியில ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற இந்த ஆய்வு பணிகளை, ஏன்னா சூரல்மலை சாலை பகுதியிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் உள்ள போனாதான் அந்த கிராமம் இருக்கிற பகுதியை அடைய முடியும். அந்த பகுதிக்கே தற்போது அவர் சென்று அந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். அதன் பிறகு அந்த ராணுவம் அமைத்த அந்த பெய்லி பாலம் சொல்லக்கூடிய அந்த பாலத்தில் அவர் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த பாலத்தில் அவர் எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்று நேற்றே ஒத்திகை செய்யப்பட்ட நிலையில் தற்போது அந்த பாலத்திலையும் பயணம் மேற்கொண்டு ராணுவ அதிகாரிகளையும் சந்திக்க இருக்கிறார். அதன் மேலே இருக்கக்கூடிய முண்டகை பகுதிக்கும் அவர் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி ரகுவரன், விரிவான விவரங்களுக்கு.